வணக்கம், நான் உங்க கீதா மாமி. இன்னைக்கு அம்மா கைமணத்துல உங்களுக்காக சேமியா பொங்கல் இது எப்படி செய்யறதுன்னு உங்களுக்காக நான் சொல்லித்தரேன். இதுக்கு தேவையான பொருட்களை என்னன்னு இப்ப பார்க்கலாமா? சேமியா, வேக வைத்த பைத்தம்பருப்பு, மிளகு, சீரகம், இஞ்சி, முந்திரி பருப்பு, நெய், உப்பு. இப்போ எப்படி செய்யறதுன்னு உங்களுக்காக நான் சொல்லித்தரேன். நம்ம அடுப்பை பார்த்து வச்சுக்கலாம். இதுல கொஞ்சம் நம்ம வந்து இப்போ நெய் விட போறோம். யூஸ்வலா நம்ம வந்து பொங்கல்னா நம்ம அரிசி பைத்தம்பருப்பு போட்டு தான் செய்வோம். ஒரு வித்தியாசமா சேமியா போட்டு நம்ம பைத்தம்பருப்பும் போட்டு செய்ய போறோம். சுவையும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப இது காஞ்சிட்டு இருக்கு. இதுல வந்து நம்ம இப்போ கொஞ்சம் சீரகம், மிளகு, இஞ்சி, முந்திரி பருப்பு, இதை நல்லா வறுத்துக்கோங்க. மிளகையும் சீரகத்தையும் பொடிச்சும் போடலாம். ஏன்னா நான் வந்து இதுக்கு வந்து முழுசாதான் போட்டிருக்கேன். இப்ப நல்லா இதுல சேமியா, இந்த சேமியாவை போட்டு நான் வறுக்க போறேன். நல்லா நெய்யில இந்த சேமியாவையும் நல்லா வறுத்துக்கலாம். இதுல கொஞ்சம் நான் இப்போ தண்ணி விட போறேன். சேமியா அது வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் நான். இப்போ சேமியா பாத்தீங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப நம்ம வந்து இதுல வந்து மிளகு, இஞ்சி எல்லாம் போட்டுக்கனால உங்களுக்கு ஒரு சுவையோட பொங்கலோட சுவையும் இருக்கும். சேமியா போட்டுக்கனால வித்தியாசமான ஒரு சுவையோட இருக்கும். நீங்களும் உங்க வீட்டுல இதை செஞ்சு பாருங்க. இப்ப இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ள உங்களுக்காக ஒரு சின்ன பாட்டு. நீ பாதமே கதி நிரதமு நௌமிதி, நீ பாதமே கதி நிரதமு நௌமிதி, காப்பாடவம்மா கருணாகரி தல்லி, நீ பாதமே கதி. நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்போ பாருங்க, நல்லா குழைய வெந்துடுத்து. இதுல வந்து நம்ம பைத்தம்பருப்பை வேக வச்சிருக்கேன், அதையும் இதோட மிக்ஸ் பண்ண போறேன். இதையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். நம்ம யூஸ்வலா செய்யற பொங்கல் மாதிரியா இருக்கு பாருங்க. நீங்களே அடுப்பை கொஞ்சம் சின்னதா வச்சுக்கலாம். இதுல இப்ப நான் வந்து கொஞ்சம் உப்பு, நல்லா உப்பு போட்டு நல்லா கலந்துடலாம். பாருங்க, நீங்களே பாருங்க. இப்போ நல்லா நம்ம எப்பயும் செய்யற பொங்கல் மாதிரியே இருக்கு பாருங்க. ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு சுவையோட இருக்க போறது இது. இது கொஞ்சம் நல்லா கெட்டியா வந்துச்சுன்னா நம்ம இறக்கி வச்சிடலாம். இதுல இப்ப நான் வந்து கொஞ்சம் நெய் விடுறேன். நல்லா இதையும் நம்ம கலந்துக்கலாம். ரொம்ப ரொம்ப அருமையா வந்திருக்கு. நல்லா சேர்ந்து வந்திருக்கு பாருங்க. கெட்டி ஆயிடுச்சு. நல்லா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து இத ஒரு பவுல் எடுத்து வைக்க போறோம். நான் பாருங்க, அருமையான உங்களுக்கு சேமியா பொங்கல் தயாராயிடுச்சு. ஒரு வித்தியாசமான சுவையோட இந்த பொங்கல் உங்களுக்கு எப்பயும் நம்ம செய்யற பொங்கலை விட இது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இதை நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. இது எப்படி செய்யறதுன்னு மறுபடியும் உங்களுக்காக நான் சொல்றேன். வாணலியில முதல்ல கொஞ்சம் நெய்யை விட்டுட்டு சீரகம், மிளகு, இஞ்சி, முந்திரி பருப்பு எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு அதே வாணலியில சேமியாவும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. சேமியா வறுத்த உடனே சேமியா வேகிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா சேமியா வேகட்டும். நம்ம பைத்தம்பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோம். சேமியா வெந்த உடனே பைத்தம்பருப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு கடைசியில உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நெய்யை கொஞ்சம் விட்டு நல்லா சுருண்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பவுல போட்டீங்கன்னா சுவையான சேமியா பொங்கல் உங்களுக்காக தயாராயிடுது.